இறைவனை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நோன்பு நோர்க்கும் பாவையர் எல்லோரும் கோவில் வாசலை அடைகின்றனர். தலைவனாம் இறைவனுடைய இல்லத்தை நோக்கிய பயணம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணைவதென்பது படிப்படியாக நிகழ வேண்டியது. நமது உள்ளத்துல எழும் தடைகள், இல்லத்துல எழும் இடர்கள், சுற்றுப்புற சூழலால வரும் தாமதங்கள், இதையெல்லாம் கடக்க வேண்டியுள்ளது. அப்படியே கடந்தாலும் இறைவனின் அருள் சுரக்க வேண்டுமென்றால் தெய்வங்களை அடைய தேவதைகளை வேண்டி நிற்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவதா ஸ்வரூபங்கள் தெய்வத்துக்கு பணி செய்து கிடப்பவர்கள், இறைவனின் தலையாய பக்தர்கள். இறைவனின் தரிசனத்திற்கு இவர்களிடம் பணிவுடனும் அன்புடனும் அனுமதி வேண்ட வேண்டும். வாயிலை அடைந்த பெண்கள் வாயிற்காப்பாளனிடம் இனிமையாக உரையாடிய செய்தியை இப்பாசுரம் சொல்கிறது. தோரணங்கள் அசைந்தாடும் அழகிய இல்லத்து வாசல், தலைவனாம் இறைவனின் இல்லம். எப்படிப்பட்ட இல்லம்? மணிகள் பொருந்திய கதவை தாங்கிய இல்லம். கதவுக்கு மணிகள் ஏன்? நமது எளிய வீடுகளுக்கு கூட அழைப்பு மணி இருக்கிறது. அவன் வீடு என்பது பரமபதம். அந்த பரமபதத்தை கோடான கோடி பக்தர்கள் அணுகிக் கொண்டே இருக்கும் பெரு வீடு. இல்லத்து வாயில் அநேக மணிகளை தாங்கி இருக்கிற மணிக்கதவு. ஒவ்வொரு மணியும் இறைவனை அழைக்கக்கூடிய அற்புத கிண்கிணிகள். தொட்ட மாத்திரத்துல இறைவனின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய கதவு. அந்த மணிக்கதவோ மூடியிருக்கிறது. அனுமதியின்றி உள்ளே நுழையவும் முடியாது. கதவை தொடக்கூட சாத்தியமில்லை. பெண்கள் எல்லாம் தங்களுக்கு மாதவனை முன்னமே தெரியும் என்று வாயிற்காப்பாளனிடம் எடுத்துரைக்கிறாங்க. மாயங்கள் செய்பவனாம் நீலமணி வண்ணனாம் எங்கள் கண்ணன் நேற்றே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். பறைமுரசை எளிய ஆயர் சிறுமியரான எங்களுக்கே பரிசளிப்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் தெரியுமா? எங்களை அனுமதியுங்கள். நம்பிக்கையுடன் வந்திருக்கும் எங்களுக்கு இல்லை என்று அவசரப்பட்டு மறுத்து அவன் வாக்கை தவற செய்யாதீர்கள். புனித நீராடி பரிசுத்தமாக வந்திருக்கும் நாங்கள் சுப்பிரபாதம் பாடி அவன் துயிலை எழுப்ப வந்துள்ளோம். நிலைக்கதவை திறவுங்கள் என்று விண்ணப்பிக்கிறாங்க. திறக்கட்டும், காத்திருப்போம். ஆண்டாள் திருவடி சரணம். பாசுரம் பாடி நிறைவு செய்கிறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நெண்டலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்பானி நேய நிலை கதவம் நீ கேளோரும் பவாய்.